ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 30/1/2026 முடிவுகளின் வெளியீடு. ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட் தாள் 1 மற்றும் 2 இன்றைக்கி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 12 மணிக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க, 30ஆம் தேதி. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. இறுதி விடைக்கான முக்கிய வினாத்தாள். தேர்வு முடிவுகளை பார்க்க இங்கே கிளிக் செய்யவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பத்திரிகை செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பத்திரிகை செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு பேப்பர் 1 வந்து எந்த தேதியில் நடந்திருக்கு, டெட்டு பேப்பர் 2 எந்த தேதியில் நடந்தது, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டோம் இல்லையா, அதுக்கான இறுதி நாள் வரைக்கும் கொடுத்தது இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கடைசியாக 28ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி வந்து குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் கொடுத்தாங்க இல்லையா, 75 மார்க்காக குறைச்சாங்க இல்லையா டெட்டு பாஸ் மார்க்கு, அந்த மதிப்பெண் அடிப்படையில் வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசாணை நிலை எண் 23 பள்ளி கல்வி டிஆர்பி துறை நாள் 28/1/2026 தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 75 மார்க் மேலே எடுத்தவங்க எல்லாருமே வந்து குவாலிஃபைடுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரிசல்ட்டில். அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத்துடன் இறுதி விடை குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் மதிப்பெண் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. மதிப்பெண்ணோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குவாலிஃபைடு என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அது மட்டும் கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு 2/2/2026 பிற்பகல் முதல் அவர்களது தகுதி சான்றிதழ் சர்டிஃபிகேட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாஸ் குவாலிஃபைடு ஆனவங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து 2ஆம் தேதியிலேருந்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாள் தான். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31/1/2 2ஆம் தேதி பிற்பகலுக்கு மேலே 12 மணிக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் வச்சு நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லை ரோல் நம்பரோ அங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, இறுதி விடைக்கான முக்கிய வினாத்தாள். உங்கள் கொஷின் பேப்பர் பார்க்கணும், அதுக்கான ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டெட் ஃபைனல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டான ஆன்சர் வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 3ஆவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வு முடிவுகளை பார்க்க இங்கே கிளிக் செய்யவும் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்வு முடிவுகளை பார்த்துடலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெட்டு பேப்பர் 1க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, டெட்டு பேப்பர் 2க்கு கணிதம் மற்றும் அறிவியல், டெட்டு பேப்பர் 2க்கு சமூக அறிவியல் மற்றும் அறிவியல், அந்த 2 பேப்பரை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தாள் 1க்கு வந்து என்னென்ன லாங்குவேஜில் தமிழ் எழுதியிருப்பீங்க, நீங்கள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எழுதியிருப்பாங்க, எல்லாத்துக்கான உங்களுடைய ரோல் நம்பரோடு சேர்த்து உங்களுடைய ரிசல்ட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ தமிழ் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், எக்ஸாம் டேட்டு, என்ன பேஸ்டு வந்து எக்ஸாம் நடந்தது, என்னைக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு, என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, எத்தனை மார்க்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், சீரியல் நம்பரு, உங்களுடைய ரோல் நம்பரு, என்ன கம்யூனிட்டி, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்னது, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா. 75க்கு மேலே இருந்தால் குவாலிஃபைடு, 75 அண்ட் 75 அபோவ் இருந்ததுன்னா குவாலிஃபைடு, 75 கீழே இருந்ததுன்னா நாட் குவாலிஃபைடு. இதில் பாருங்கள், சீரியல் நம்பர் 5 பாருங்கள், ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, பிசி கொடுத்துருக்காங்க, அதில் மார்க் பார்த்திங்கன்னா 74 கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள், நாட் குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 75க்கு மேலே 75க்கு மேலே இருந்தால் தான் குவாலிஃபைடு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 75 மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா நம்பரும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து தமிழ் தான் எடுத்திருக்கேன், தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி எல்லா லாங்குவேஜும் இருக்குது, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் டெட்டு தாள் 2 அதுக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இருக்குது. அதே மாதிரி
இதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர், கம்யூனிட்டி, உங்களுடைய மார்க்கு, ரிசல்ட் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய நேம் இல்லை இதில். ஓகேங்களா? நேம் வந்து இதில் வரல, சர்டிஃபிகேட்டில் வரும். 2ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 2. அதில் வந்து சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேமோட உங்கள் ஃபோட்டோவோட வந்துடும். இதில் வந்து உங்கள் ரோல் நம்பர் வச்சு தான், உங்கள் ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன லாங்குவேஜில் நீங்கள் எழுதுனீங்களோ அந்த நம்பர் படி நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5340 பக்கம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பேப்பரே, தமிழ் பேப்பரே மட்டும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த ஒரு பேப்பரே வந்து 5340 பக்கம் இருக்குது. உங்கள் நம்பர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி டெட்டு பேப்பர் 2க்கு சமூக அறிவியல் மற்றும் அறிவியல், அதுலேயும் நீங்கள் தமிழில் பார்க்கலாம், இங்கிலீஷு, என்ன லாங்குவேஜில் எழுதுனீங்களோ எக்ஸாமு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். குவாலிஃபைடாக நாட் குவாலிஃபைடான்னு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், சீரியல் நம்பர் 2வில் பாருங்கள் 76 எடுத்திருக்காங்க. அவங்க குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 75 கீழே இருக்கவங்களாம் நாட் குவாலிஃபைடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 75 ரோல் நம்பர் 13 பாருங்கள், பிசி 75 எடுத்திருக்காங்க, குவாலிஃபைடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 28ஆம் தேதி ஒரு தகுதி மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுடைய குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் 75 குறைச்சிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே 82.5 இருந்தது, இப்போ 75 குறைச்சிருக்காங்க. அதிலேருந்து வந்து இந்த எல்லோரும் வந்து 75 மேலே எடுத்தவங்க, 75 மேலே எடுத்தவங்களுக்கு தான் வந்து குவாலிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் வந்து இந்த ரிசல்ட் விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.